தினமும் வந்து இட்லி தோசையை சாப்பிடாம சுகர் பேஷண்ட்டுக்கு டெய்லியும் காலையில் கோதுமை ரவை கேப்பை கம்பு அந்த கம்பு கேப்பை வரகு இந்த மாதிரி இதில் வந்து நம்ம பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து நெய் ஊற்றி பாசிப்பருப்பு 1 டம்ளர் 100 கிராம் ரவைக்கு கோதுமை ரவைக்கு 25 கிராம் பாசிப்பயிர் போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், நெய் ஊற்றி வறுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அதோடு வந்து இஞ்சி வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகா இதை அப்படியே மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா இந்த பாருங்க தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதித்த பின்னாடி இந்த ரவையை தூக்கி கொட்டிடுவோம். இதையும் மிக்சியில் அடித்து போட்டுட்டு திருப்பி கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இறக்கிட்டோம்னா வீட்டில் வச்சுருக்க சாம்பார் வச்சுருப்போம்ல, காலையில் இட்லி சாம்பார் வச்சுருப்போம்ல, அந்த இட்லி சாம்பார் எடுத்து ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நேரம் பசி தாங்கக்கூடிய தன்மை இருக்கும். உடனும் சுகரும் குறையும், ஹார்ட்டு பிபியும் குறைஞ்சி நார்மலான இதில் இருக்கும். தினமும் காலைல இட்லி தோசை கொடுக்காதீங்க. டெய்லி வந்து இந்த பொங்கல் மாதிரி எல்லா நவதானியத்துலேயும் பொங்கல் வைத்து கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வைத்தியத்துக்கு போக வேண்டியதில்லை. அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஒவ்வொரு நேரம் நிற்கிற நேரத்துக்கு பணத்தை விரயம் பண்ணுறதுக்கு நல்ல உணவாக நல்ல காசு பணத்தை நல்லா செலவழித்து உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்குவோம். சாப்பாட்டில் வந்து ஆரோக்கியத்துக்கு சிக்கனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற காசை வச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பணமே செலவழிக்க வேண்டியதில்லை. அந்த பணத்தை வச்சு நல்ல உணவை சாப்பிட்டு மனநிறைவான வாழ்க்கை வாழுங்க. நன்றி.